கோபி நாயனாரை சங்கின்னு சொல்றதை ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியும்? சங்கின்றதே எங்களால பொறுத்த வரைக்கும் மிக மோசமான கெட்ட வார்த்தைங்க. அதுக்கு நான் கோபி நயினார் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது கோபி நயினார் நேரடியாக மதிவதினி போன்றவர்கள்னு மதிவதினியை குறிப்பிட்டே ஒரு விமர்சனம் வச்சா, மதிவதினி 4 லைன்ல ஒரு பதிவு போட்டிருந்தா, பரந்துரை விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் போகுது. ஆனா அந்த ஊர் மக்கள் மீது அத்தனை ஒரு சர்வாதிகாரம் செலுத்தப்படுது. மதுரையில வல்லாளப்பட்டின்ற ஒரு கிராமத்துல சிப்காட்டுக்கு எதிராக எங்களுடைய இயற்கை வளங்களை அழித்து நீ உன் தொழிலை வளர்க்காத, தரிசு நிலங்கள் 1000கணக்கில் கிடக்குது இல்லை, அங்கே போய் நீ சிப்காட் நிறுவனத்தை வை அப்படின்னு சொல்லி மக்கள் இப்போ போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டங்கள் மறைக்கப்படுது. திருவண்ணாமலையில் சிப்காட்டுக்கு எதிராக இல்லை, எங்கள் விளைநிலத்தில் சிப்காட்டை கொண்டு வராது, விளைச்சல் எங்களுக்கு முக்கியம், நெல் வயல் அது எல்லாமே இங்கே தனியார் மயமாக்கப்படுறதுலேருந்து, எல்ஐசியை விற்றதுலேருந்து, நீங்கள் ஏர்ஃபோர்ஸை விற்றதுலேருந்து, ரயில்வே துறையை தனியார் மயமாக்குறதுலேருந்து, விவசாயிகளோட போராட்டம் நிற்கிறது இல்லையா, டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக அவர்கள் எடுத்த போராட்டமாகட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டமாகட்டும், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமாக இருக்கிறது மதிவதினி போன்றவர்கள் தோழர் சொல்லக்கூடியவங்க. எங்களுக்கு இதை பதில் சொல்லுங்கன்றோம். வேங்கை வயல்ல தலித் மக்களையே குற்றவாளியாக்கினதுக்கு எதிராக குரல் கொடுத்தீங்களா? ஒரு பதிவு, ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டிங்களா? எடுத்துக்காட்டுங்க. மின் கட்டணத்தை கவர்மெண்ட் உயர்த்துச்சா? தமிழ்நாடு அரசு உயர்த்துனுச்சா? ஒரு பக்கம் மோடி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜிஎஸ்டி வரி, அந்த வரி, இந்த வரின்னு. இன்னொரு பக்கம் நீங்கள் மின்சார கட்டண உயர்வுன்னு கொண்டு வரீங்க. இதை எதிர்த்து பேசுனீங்களா? திமுகவை சார்ந்த ஒரு பொறுக்கி தொடர்ச்சியாக குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பொறுக்கி அந்த வேலையை பண்ணுறான் அப்படின்னும் பொழுது அவன் பேக்ரவுண்டு யாருன்னு கூட இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த மாணவியோட எல்லா விவரங்களத்தோட எஃப்ஐஆர் வெளியில் லீக் ஆகி அந்த மாணவி தான் இன்னமும் அச்சுறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சம்பவத்தை பேசும் பொழுதும் வேங்கை வயல்ல தலித் மக்களே குற்றவாளின்னு கொண்டு வந்து நிறுத்தும் பொழுதும் தான் வீரமணி அவர்கள் அறிக்கை வர்றாரு, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குன்னு. 3 வயசு பிஞ்சு குழந்தைய ரேப் பண்றாங்க. ஆளும் வர்க்கத்திற்காக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. மதிவதினி போன்றவர்கள்னு குறிப்பிடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுல ஆளும் வர்க்கத்திற்கானவர்கள்ன்ற வார்த்தையும் விட்டாச்சு, மதிவதினி போன்றவர்கள்ன்ற வார்த்தையும் விட்டாச்சு. வேங்கை வயல்ல தலித் மக்களையே குற்றவாளின்னு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்களே, இதெல்லாம் அபத்தம் இல்லையா, அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த கேள்விகள், இந்த ஆதங்கம் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் சிநேகிதியின் ஆஹா கொண்டாட்டம் சீசன் 3 நடைபெறும் நாள் மார்ச் 30 ஞாயிற்றுக்கிழமை. இடம் எஸ்வி கல்யாண மண்டபம், காஞ்சிபுரம். வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் வளர்மதி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். திரைப்பட இயக்குனர் கோபி நாயனார் விசஸ் மதிவதினி, என்ன நடந்துகிட்டு இருக்கு? கோபி நயினார் விசஸ் மதிவதினின்னு கொண்டு போயிட்டாங்க. ஆனால் அது கோபி நயினார் விசஸ் மதிவதினி இல்லை. அது ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, கோபி நயினார் சொன்ன கருத்து விசஸ் திமுக அரசின் செயல்பாடு. ஆமா, அப்படின்னா திமுகவை டைரக்டா சாட முடியல, அட்டாக் பண்ண முடியல, அதனால பெரியார் ஆதரவாளர்கள் உள்ள இழுத்து விட்டுட்டாரு, மதிவதினி பெயரை பயன்படுத்திட்டாரு, இப்படிதான் பார்க்கணுமா? பெரியார் ஆதரவாளர்ன்ற பெயரையே அவர் எங்கேயுமே பயன்படுத்தல, அந்த வார்த்தையை கூட அவர் பயன்படுத்தல. அப்படி கொண்டு பேசக்கூடியவர்கள் இல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, ஆளும் வர்க்கத்திற்காக பேசக்கூடியவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. மதிவதினி போன்றவர்கள்னு குறிப்பிடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, அதுல ஆளும் வர்க்கத்திற்கானவர்கள்ன்ற வார்த்தையும் விட்டாச்சு, மதிவதினி போன்றவர்கள்ன்ற வார்த்தையும் விட்டாச்சு. மதிவதினி அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதுதான் இங்க தப்பு. ரெண்டாவது, இவர் எதை குறிப்பிட்டு சொல்றாரு அப்படின்னா, தலித் மக்களின் உரிமைகளுக்காக பேச மாட்டேங்கிறாங்க, மக்கள் விரோத செயல்பாடுகளுக்காக பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதில் கூட ஒரு இன்டர்வியூல மதிவதினி, ஏதாவது கோபி நாயனார் ஏன் மதிவதினியை குறிப்பிட்டேன்னு சொல்றாருன்னா, ஏதோ ஒரு சமூக பிரச்சனைக்காக மதிவதினியை தொடர்பு கொண்டு பேசினதாகவும், ஆனால் அதை பற்றி மதிவதினி எதுவுமே எதிர்ப்போ இல்லை ஒரு கண்டனமோ அதை பற்றி எதுவுமே அவங்க வாய் திறக்கல அப்படின்றதையும் கோபி நாயனார் குறிப்பிடுறாரு. ஏன் மதிவதினி அப்படின்னு பலரும் கேள்வி கேட்குறாங்க. நீங்க தீகா வீரமணி, அதாவது மதிவதினி தீகாவின் துணை பொதுச் செயலாளர், அது சிறிய பொறுப்பு இல்லை. திராவிடர் கழக ஒரு இயக்கம்ன்றது எத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் பழமை வாய்ந்த ஒரு இயக்கம்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அந்த தீகாவின் துணை பொதுச் செயலாளர் பெரியாரோட கழகம் இல்லையா, அப்படின்ற ஒரு பொறுப்பு சாதாரண பொறுப்பு இல்லை. அப்படி ஒரு பொறுப்புல இருக்கிறவரை தான் அவங்க குறிப்பிட்டிருக்காங்க.
அதுக்காக வீரமணி அவர்களை நீங்க குறிப்பிட்டு பேசியிருக்கலாம்னா தாராளமா குறிப்பிட்டு பேசியிருக்கலாம். அவரையும் குறிப்பிட்டு பேசியிருக்கணும். அவரை தான் முதன்மைப்படுத்தி இருக்கலாம். மதிவதனியை குறிப்பிட்டதற்கு பதிலாக டைரக்டா கி வீரமணி அவர்களையே குறிப்பிட்டது தப்புன்னு இந்த இடத்துலயே நம்ம சொல்லிட முடியாது. ஆனா அப்படித்தானே இப்போதைக்கு பார்க்கப்படுது. அந்த கண்ணோட்டமா தானே இப்ப டிபேட் எல்லாம் நடக்குது. இல்ல அதுதான் சொல்றேன். அதாவது என்னன்னா யார குறிப்பிட்டாங்க அப்படின்னே இந்த விவாதம் போயிருது. அது இல்ல, எதுக்காக குறிப்பிடுறாங்க, விஷயம் என்ன? தலித் மக்கள் மேல வந்து தொடர்ச்சியான சாதி வெறியாட்டங்கள் நடக்குது, தொடர்ச்சியான அடக்குமுறை நடக்குது, உரிமைகளுக்காக போராடக்கூடிய எல்லா மக்கள் மேலேயும் காவல்துறைய ஏவி விட்டு ஒரு பக்கம் வந்து ஒடுக்குற ஒரு விஷயம் நடக்குது. அது தோழர் எங்க நின்று சொல்றாரு, திருவள்ளூர்ல கரடிப்புதூர் போராட்டம், தலித் மக்களின் உரிமைகள் எனக்கு பட்டா கூடன்னு கேட்கக்கூடிய போராட்டம். அந்த போராட்டத்துல நின்று கேட்கிறாரு. மக்கள் அந்த விஷயத்துக்காக தமிழ்நாடு அரசை நோக்கி தான் கோரிக்கை வைக்கிறாங்க, போராடுறாங்க. அப்ப அந்த போராட்டம் கடுமையா ஒடுக்கப்படுது. காவல்துறை அந்த பெண்கள் அடிக்கிறாங்க, இரத்த காயங்களோட அந்த பெண்கள் இருக்காங்க. அந்த மக்கள் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்படுது. இது எல்லாமே யார் பண்றா அப்படின்னா ஆளும் திமுக அரசு தான், பாஜக அரசு இல்ல. பாஜக அரசு பண்ணாலும் நம்ம கேள்வி கேட்க தான் போறோம். அதே மாதிரி இப்ப கடலூர்ல வந்து விவசாய மக்கள் போராட்டம் பண்றாங்க. 200 ஆண்டு காலமா நாங்க வந்து பயன்படுத்தி பயிரிட்டுக்கிட்டு வந்த நிலம், அப்ப 200 ஆண்டு காலமா எங்களோட அனுபவத்துல இருக்கக்கூடிய நிலத்துக்கு நீ வந்து பட்டா கொடுத்துருக்கணும். நீ பட்டா கொடுக்காம இருக்கிறது உன்னோட தப்பு. 200 ஆண்டு காலம்னா இந்தியாவுக்கு சுதந்திரத்துக்குலாம் முன்னாடி வெள்ளக்காரன் காலத்துல இருந்தே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் நீங்க சட்டங்களை கொண்டு வரீங்க. அப்போ நீ எனக்கு பட்டா கொடுக்கல, எனக்கு பட்டா கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம், முந்திரி மரங்களை எல்லாம் பிடுங்கி எரிஞ்சிட்டு அரசு அதை கைப்படுத்துது. இதுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க அப்படின்னா சிபிஐஎம் கட்சியோட மாநில செயலாளர் சண்முகம் மாதிரியான தோழர்களே கைது செய்யப்படுறாங்க. கூட்டணி கட்சி இவங்கெல்லாம், சரிங்களா? அப்ப இப்படியெல்லாம் இங்க போராட்டங்கள் ஒடுக்கப்படுது. பரந்துரை விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டங்களுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் போது, ஆனா அந்த ஊர் மக்கள் மீது அத்தனை ஒரு சர்வாதிகாரம் செலுத்தப்படுது. தொடர்ச்சியான வழக்குகள், அதுல வந்து குறிப்பா அங்கிருந்து ஒரு தலைவர், பஞ்சாயத்து தலைவர், ஊராட்சி தலைவர் இப்படி மர்மமான முறையில் அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்? ஆனா அவங்க வந்து தொடர்ச்சியா இதுக்கு நின்னவங்க. அது கூட இங்க பெருசா பேசப்படல. அப்ப ஒரு பக்கம் சாதி வெறியாட்டங்கள், புல்லட் ஓட்னா ஒரு தலித் சமூகத்தை சார்ந்த மாணவர் புல்லட் ஓட்னா கையை வெட்டுவோம். கபடியில ஜெயிச்சிங்க அப்படின்னா ஸ்கூல் குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த குழந்தைய கொடூரமா வெட்டுவோம். பள்ளியில படிப்புல நீ என்னை விட நல்லா படிச்சு அப்படின்னா நாங்குநேரியில வீடு தேடி போய் அந்த குழந்தைய வெட்டுவோம், குழந்தையோட தங்கச்சியை வெட்டுவோம். அப்ப இது எல்லாமே ரொம்ப இயல்பா நடக்குது. அறநிலைத்துறைக்கு சார்ந்த கோயில்ல கூட தலித் மக்கள் உள்ள நுழையக்கூடாது. அது பொது கோயிலாகவே இருந்தாலும் அரசு கோயிலாகவே இருந்தாலும் உள்ள நுழையக்கூடாது. அப்படி உள்ள நுழைஞ்சினா உள்ள நுழைய விட மாட்டோம், இழுத்து பூட்டு போடுவோம். கவர்மெண்ட்டும் அந்த இழுத்து பூட்டு போடும். அதை தாண்டி நீ தீவட்டிப்பட்டி மாதிரியான இடங்கள்லாம் வந்து அதை தாண்டி இளைஞர்கள் நான் முன்னாடி போறேன்னா அங்க ஒரு கலவரத்தை உண்டாக்குவோம், கொளுத்திட்டு கடைகள்லாம் கொளுத்தப்படுது தீவட்டிப்பட்டியில, சேலத்துல. அதையெல்லாம் கொளுத்திட்டு தலித் மக்கள் மேலேயே நாங்க பழிய போடுவோம். இது எல்லாமே தொடர்ச்சியா நடக்குது. சேலம் ஓரூர்ல வந்து சாதி கலவரம் நடந்தது, மயிலாடுதுறையில சாதி கலவரம் நடந்தது. இப்படி ஒரு பக்கம் சாதி கலவரமும் சாதி வெறி ஆட்டங்களும் கொடூரமான படுகொலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அதாவது இதை எல்லாமே ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? மக்களோட பிரச்சனையை ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? வேங்கை வயல்ல தலித் மக்களையே குற்றவாளின்னு கொண்டு வந்து நிக்க வச்சிருக்காங்களே, இதெல்லாம் வந்து அபத்தம் இல்லையா, அயோக்கியத்தனம் இல்லையா? இந்த கேள்விகள், இந்த ஆதங்கம் வந்து மிக 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 நியாயமானது. அது எந்த இடத்துல அது கூட வருதுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாருங்க, நேத்து வந்து அமைச்சர் அப்பாவு சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல சாதி பிரச்சனையே கிடையாதாமா. அதுவும் நெல்லையில சாதின்ற பிரச்சனையே இல்லை, அது வந்து கொலை நடக்குது. அந்த கொலையும் சாதி கொலை அல்ல, ஐடிஐல எடுத்து போட்டு, அதாவது ஆர்டிஐல எடுத்து வச்சிருக்காங்க. ஆயிரக்கணக்கான கொலைகள் வந்து வெறும் நெல்லை மாவட்டத்துல மட்டும் கடந்த சில வருஷங்கள நடந்திருக்குன்னு ஆர்டிஐ ரிப்போர்ட் இருக்கு, நெல்லையில மட்டுமே. ஜாதிய கொலைகள் தான். ஆமா, பெரும்பான்மை சாதிய கொலைகள் தானே. நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் எங்க நடக்குது? நாங்குநேரி எங்க? சின்ன குழந்தை வந்து வெட்டப்படுறது, படிக்கிறதுல நல்லா படிச்சுன்றதுக்காக ஸ்கூல் குழந்தை வெட்டப்படுறது வந்து நாங்குநேரி தானே, அது திருநெல்வேலி கிடையாதா? இந்த மாதிரி வந்து நம்ம நிறைய சொல்ல முடியும். ஆனா இந்த பிரச்சனைகள் எதுவுமே இவர்கள் கண்ணுக்கு தெரியல. இது எல்லாமே மறைச்சு தீகா வீரமணி ஒரு பக்கம் வந்து தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கு அப்படின்னு சொல்றாரு. எதை சொல்லும் பொழுது சொல்றாரு? அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள மாணவி 8 மணிக்கு உட்கார்ந்து தன்னோட காதலரோட பேசிக்கிட்டு இருக்கிற மாணவி பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்படுறாங்க. திமுகவை சார்ந்த ஒரு பொறுக்கி, தொடர்ச்சியா குற்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு பொறுக்கி அந்த வேலையை பண்றான் அப்படின்னும் பொழுது அவன் பேக்ரவுண்ட் யாருன்னு கூட இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. அந்த மாணவியோட எல்லா விவரங்களத்தோட எஃப்ஐஆர் வெளியில லீக் ஆகி அந்த மாணவி தான் இன்னமும் அச்சுறுத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த சம்பவத்தை பேசும் பொழுதும், வேங்கை வேலை தலித் மக்களையே குற்றவாளின்னு கொண்டு வந்து நிறுத்தும் பொழுதும் தான் வீரமணி அவர்கள் வந்து அறிக்கை வர்றாரு, தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்குன்னு. 3 வயசு பிஞ்சு குழந்தைய ரேப் பண்றாங்க சீர்காழியில.
கர்ப்பமா இருக்கிற பொண்ணு ரயில்ல போக முடியல, ஸ்கூலு காலேஜ்னு எங்கேயுமே எந்த மாணவர்களும் போக முடியல, வயசான பாட்டியிலேருந்து பிஞ்சு குழந்தை வரைக்குமே இங்க வந்து எந்த ஒரு பாதுகாப்பும் இல்லாம தினம் தினமும் பாலியல் சீண்டல், பாலியல் வன்முறை, பாலியல் வன்புணர்வு இந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சாதி வெறியாட்டங்கள் ரொம்ப இயல்பா நடக்குது, இன்னொரு பக்கம் கொலைன்றது சாதாரணமா நடக்குது, சர்வ சாதாரணமா வெட்டி கொண்டுட்டு போய்கிட்டே இருக்கான். சாதாரண இளைஞர்கள்ல இருந்து ரவுடிகள்னு அடையாளப்படுத்தப்பட்டவர்கள்ல இருந்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் வரைக்கும் கொலை நடக்குது. ஒரு தேசிய கட்சியின் தலைவர் வரைக்குமே வந்து இங்க அசால்ட்டா கொண்டுட்டு போய்கிட்டு இருக்காங்க. கும்பல் அசால்ட்டா கொண்டுட்டு நாங்க தான் கொண்டோன்னு வந்து சரண்டர் அடைகிற அளவுக்கு வந்து இவர்களுக்கு துளிர் விட்டு போயிருக்கு. சரிங்களா? இன்னொரு பக்கம் மக்கள் எங்களோட உரிமைக்காக போறாங்க. அதோ இப்ப பாருங்க, திருப்பி மதுரையில வந்து வல்லாலப்பட்டின்ற ஒரு கிராமத்துல சிப்காட்டுக்கு எதிராக எங்களுடைய இயற்கை வளங்களை அழித்து நீ உன் தொழிலை வளர்க்காத, தரிசு நிலங்கள் ஆயிரக்கணக்கில் கிடக்குது இல்ல, அங்க போய் வந்து நீ சிப்காட் நிறுவனத்தை வை அப்படின்னு சொல்லி மக்கள் இப்ப போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டங்கள் மறைக்கப்படுது. திருவண்ணாமலையில சிப்காட்டுக்கு எதிராக இல்ல, எங்க விளைநிலத்துல சிப்காட்டை கொண்டு வராத, விளைச்சல் எங்களுக்கு முக்கியம், நெல் வயல் அது, அதை விட்டுட்டு நீ தரிசு நிலத்துல வை அப்படின்றது தான் அந்த மக்களோட கோரிக்கை. அந்த போராட்டம் எடுத்தா அதுல குண்டாசை போடப்படுது போராடும் விவசாயிகள் மேல. அப்ப இவ்வளவு கொடூரமான பாசிசத்துக்கு எதிராக நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தவர் ஆட்சியாளர்களாலேயே இவ்வளவு கொடூரமான ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தப்படும் பொழுது இதையெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? அது மதிவதனி போன்றவர்கள்னு அவர் குறிப்பிட்டதற்கான காரணத்தையும் அவரே இன்னொரு வீடியோல சொல்றாரு. வேறொரு பிரச்சனை சம்பந்தமா நான் மதிவதனியை தொடர்பு கொண்டு நான் பேசினேன், இதையெல்லாம் நீங்க பேசணும்னு சொன்னேன், ஆனா அவங்க அதை கண்டுக்கவே இல்லை, அந்த ஆதங்கத்துல இருந்து தான் நான் குறிப்பிட்டேன் அந்த பெயரன்னு சொல்றாரு. இன்னும் கூட சரியா சொல்லணும் அப்படின்னா போன்றவர்கள் லிஸ்ட்ல எல்லாருமே வராங்க. யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மதிவதனி போன்றவர்கள் அப்படின்னா கூட அடிஷனல் ஒரு 4-5 பேரை சொல்ல முடியுமா? நிறைய பேர் சொல்ல முடியும். இன்னைக்கு ஊடகவியலாளர் நிறையப்பட்ட கரிகாலனை சொல்லலாம். சில்லறைகளுக்கு செருப்படின்னு அவர் தான் போட்டாரு. கரிகாலன் வந்து கோபிநாயனாரை அசிங்கப்படுத்துற மாதிரியான வார்த்தையா அது? சில்லறைகள் ஆமா, அவரோட போட்டோவையே போட்டு தானங்க போட்டிருக்காங்க. அது யாரு? அண்ணாமலை கூடவும் யாரு நம்ம சீமான் கூடவும் நடுவுல கோபிநாயனாரோட முகத்தை பிளர் பண்ணி சில்லறைகளுக்கு செருப்படி, மதிவதனியின் செருப்படி அப்படின்னு சொல்லி வந்து குறிப்பிடுறாரு. அப்ப இது எல்லாமே தனிநபர் தாக்குதல். இங்கிருந்து தான் தனிநபர் தாக்குதலாவே அது மாறுதுன்னு வைங்களேன். கரிகாலன் மட்டும் கிடையாது, திமுகவின் ஊதுகுழலாக மட்டுமே இருக்கக்கூடிய பல ஊடகங்களை குறிப்பிட முடியும். வேங்கை வயல்ல தலித் மக்களே எப்படி நீ குற்றவாளி ஆக்குவ அப்படின்ற கேள்விய மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் தெளிவா வைக்கிறாரு. இப்ப வைக்கல, அவர் இவங்க சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடியே இந்த வழக்கு விசாரணை தப்பான வழியில போய்கிட்டு இருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களை யாரு இந்த சம்பவத்தை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து ஒரு பேசு பொருளாக்கி இவ்வளவு ஒரு அநியாயம் நடந்திருக்குன்னு மக்கள் மத்தியில காட்டினாங்களோ அவர்களையே வந்து இன்னைக்கு குற்றவாளியாக்கக்கூடிய ஒரு போக்கு நடந்துகிட்டு இருக்கு. காவல்துறையின் விசாரணை சரியான முறையில இல்ல, சிபிசிஐடியோட விசாரணை தவறான முறையில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தோழர் பாப்பா மோகன் அவர்கள் முன்னாடியே பேசினார். சரிங்களா? இந்த மாதிரி வந்து இந்த சம்பவங்களை எல்லாமே வந்து இன்னைக்கு எத்தனை ஊடகவியலாளர்கள் வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடியவங்க பேசியிருக்காங்க. இன்னைக்கு மதிவதனியை ஆதரிக்க கூடாதுன்னு நாங்க சொல்லல, நிச்சயமாக அவர் கூட கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. பாசிச பாஜகவை எதிர்ப்போன்ற இடத்துல நிச்சயமாக வாங்க சேர்ந்து நிப்போன்னு தான் நம்ம சொல்லுவோம். மதிவதனி மட்டும் கிடையாது, பெரியாரிஸ்ட் எல்லா தோழர்கள் கூடவுமே நம்ம வந்து சேர்ந்து நிற்கிறோம். நட்பு முரண் இருக்கு, கொள்கை முரண் இருக்கு, நிச்சயமாக கொள்கை முரண் இருக்கு, ஆனாலும் சேர்ந்து நிற்க வேண்டிய தேவை இருக்குன்றதை நாங்க உணர்றோம். ஆனா அதற்காக விமர்சனங்களே இல்லாமல், உங்ககிட்ட இருக்க விமர்சனங்களை சுட்டி காட்டவே கூடாது, உங்களை நாங்க குறிப்பிட்டு பேசவே கூடாது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை நீங்க மாத்திக்கங்கனே நாங்க சொல்லக்கூடாது அப்படின்னா அது எந்த விதத்துல நியாயமானது? இந்த இடத்துல என்ன ஒரு விஷயம், ஒரு குழப்பம் இருக்கு இந்த சமூக வெளியில் அப்படின்னா, மதிவதனி அவர்கள் தீக்காவிலே இருந்தாலும் கூட ஒரு சமூக செயற்பாட்டாளர், உங்களை மாதிரி நீங்களும் ஒரு சமூக செயற்பாட்டாளர், அறம் படத்தின் இயக்குனர் அவரும் ஒரு சமூக செயற்பாட்டாளர். எங்கெல்லாம் மக்களுக்கு எதிராக போராட்டங்கள் நடக்குதோ அல்லது மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த போராட்டத்துல கோபிநாயனார் இருப்பாரு, மதிவதனி இருப்பாங்க, நீங்களும் இருப்பீங்க. இப்படி தோழர்களுக்குள்ள முரண்பட்டு நிக்கணுமா? தோழர்கள் எதிரிகளா நிக்கணுமா? அழகா அதை பேசி தீர்த்திருக்கலாமே. ஏன் இப்படி ஒரு சமூக வெளியில இந்த அளவுக்கு இவ்வளவு பெரிய ஒரு பேசும் பொருளை அதை மாத்தணும்? தோழர்களுக்குள்ள முரண்பாடு இருக்கக்கூடாதுன்றது அப்படி யோசிக்கிறதே முதல்ல வந்து முட்டாள்தனம்னு நினைப்பேன். எல்லா தோழர்களுக்குள்ளேயும் முரண்பாடு இருக்கலாம், ஒட்டுமொத்த பேசும்போது மாத்திர அளவுக்கு ஒரு பொது வழியில ஒரு விவாதங்கள் தவறே கிடையாது. அதாவது
மாவோ சொல்வாரு, விமர்சனங்களையும் கருத்துக்களையும் தூக்கி மேல போடு அப்படிம்பாரு. புரட்சியாளர் மாவோ என்ன சொல்வார்னா 1000 பூக்கள் மலரட்டும்னு சொல்வார். உன்கிட்ட இருக்க கருத்தை தூக்கி நீ மேசையில போடு, உன்கிட்ட இருக்க விமர்சனத்தை தூக்கி மேசையில போடு, முரங்களை தூக்கி போடு. ஒவ்வொருத்தங்க கிட்டயும் ஒவ்வொரு கருத்துக்கள் வரும். 1000 கருத்துக்கள் முட்டி மோதும் பொழுது மட்டும்தான் சரியான கருத்து எதுன்னு ஒரு விவாதம் வரும். ஒரு விவாதம்ன்றத கூட இங்க பண்ணக்கூடாது. அது ஏன் பொது வெளியில பண்ண இல்ல நான் இல்ல அந்த விவாதம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன், வளர்மதி ஒரு போராளி அப்படின்னா மதிவதனி ஒரு போராளி, கோபி நயனார் அவர்களும் ஒரு போராளி. ஆனா போராளிகளே நேர் எதிர் திசையில நிற்கும் பொழுது அங்க இழப்புகள் தானே ஏற்படும். இல்ல யாருக்கான போராளியா இருக்கும்ன்றதான் நீங்க மக்களுக்கான போராளிகள் 3 பேருமே. அதுதான் பிரச்சனை. இருங்க அதுதான் பிரச்சனை. 3 பேரும் நிக்கக்கூடிய தளம் என்ன? கோபி நயனார் எங்க நிக்கிறாரு? தலித் மக்களோட உரிமைகள் வேணும் அப்படின்னு போராட்ட களத்துல நிக்கிறாங்க. மதிவதினி களப்போராளி கிடையாது, அவங்க மேடைகள்ல பேசக்கூடிய நபரா இருக்காங்க. அப்படிப்பட்ட நபர்களும் நமக்கு தேவை, மறுக்கல. ஆனா நான் பேசிக்கொண்டே இருப்பேன் அப்படின்னு பேசக்கூடிய மதிவதினி அவர்கள், நிச்சயமாக மக்களின் உரிமைகளுக்காக பேசுறேன்னு சொல்லக்கூடிய மதிவதினி அவர்கள், பெரியாரின் கொள்கையை பேசுறேன்னு சொல்லக்கூடிய மதிவதினி போன்றவர்கள் எல்லாருமே, மதிவதினி மட்டும் கிடையாது, எல்லாருமே ஏன் தலித் மக்களின் உரிமைகளையும் தலித் மக்கள் மீதான சாதி வெறி ஆட்டங்களையும் மக்களின் மீதான அரசின் ஒடுக்குமுறையையும் பேச மாட்டேங்கிறீங்கன்ற கேள்வி நியாயம்தான். அப்படின்னா கோபி நயனார் கேட்கிற மாதிரி மதிவதனி போன்றவர்கள் முதலாளித்துவ அரசுக்கு ஆதரவா மட்டும்தான் பேசுறாங்களா? உண்மைதானே? பாதிக்கப்பட்ட மக்களுடைய குரலா மதிவதனி இல்லையா? மதிவதனி போன்றவர்கள் இதான் நாங்களும் கேட்கிறோம். அதாவது இதுதான் எக்ஸாக்டா இந்த கேள்விதான் வந்து கோபி நயனார் வைக்கிறாரு, நாங்களும் வைக்கிறோம். இப்ப கோபி நயனார் ஒரு கேள்வியை வச்சு அது ஒரு விவாதம் ஆகிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? மதிவதனி மட்டுமல்ல, மதிவதனியை ஆதரிக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே, பெரும்பான்மையானவர்கள் மதிவதனி போன்றவர்கள் தோழர் சொல்லக்கூடியவங்க, எங்களுக்கு இதை பதில் சொல்லுங்கன்றோம். வேங்கவேல்ல தலித் மக்களையே குற்றவாளியாக்கினதுக்கு எதிராக குரல் கொடுத்தீங்களா? ஒரு பதிவு, ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு பதிவு போட்டீங்களா? எடுத்து காட்டுங்க. மின் கட்டணத்தை கவர்மெண்ட் உயர்த்துச்சா? தமிழ்நாடு அரசு உயர்த்துனுச்சா? ஒரு பக்கம் மோடி கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜிஎஸ்டி வரி, அந்த வரி, இந்த வரின்னு. இன்னொரு பக்கம் நீங்க மின்சார கட்டண உயர்வுன்னு கொண்டு வரீங்க. இதை எதிர்த்து பேசுனீங்களா? இதனால எத்தனை சிறு குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டாங்கன்றது தெரியுமா? திருப்பூர் பக்கம் போய் பேசுவோமா? இதை பத்தி நீங்க யாராவது பேசுனீங்களா? பரந்தூர் விமான நிலைய மக்கள் வந்து நாங்க அகதிகளா போறோம், ஓட்டு தேர்தலை புறக்கணிச்சாங்க, அகதிகளா போறோம் நாங்க. அப்ப சொந்த நாட்டிலேயே, சொந்த தமிழ்நாடுன்ற ஒரு மண்ணுல வந்து சொந்த மக்கள் அகதிகளா போறோம்னு விவசாய மக்கள் பேசுறாங்களே, அதை பத்தி நீங்க எதுவும் பேசிருக்கீங்களா? எங்களுக்கு என்ன, நாங்க எவிடன்ஸ் கேட்கிறோம், பேசினா ஆமான்னு சொல்லுங்க. புல்லட் ஓட்டினதுக்காக கைகள் வெட்டப்பட்ட குழந்தைய பத்தியோ, கபடி விளையாண்டதுக்காக வெட்டப்பட்ட குழந்தைய பத்தியோ, தேனியில எறும்பு கடிச்சு செத்து போனான்னு ஒரு மாணவரை வந்து கொடூரமா வந்து கொண்டு அடக்கம் பண்ணி வச்சுட்டு போனீங்களே, அதை பத்தியோ, இல்ல தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய சாதி வெறி ஆட்டங்களை பத்தியோ, மேல்பாதியில கோயில உள்ள நுழையக்கூடாதுன்னு இழுத்து பூட்டினதை பத்தியோ, சேலத்துல தீவட்டிப்பட்டிக்குள்ள கோயிலுக்குள்ள தலித்த விடமாட்டேன்னு சொன்னதை பத்தியோ, திருவண்ணாமலையில வந்து குண்டாஸ் போட்டதை பத்தியோ, விவசாயிகள் மேல குண்டாஸ் போட்டதை பத்தியோ, கரடிபுத்தூர் மக்களை ஒடுக்கினதை பத்தியோ நீங்கள் எல்லாம் பேசி இருந்தால், இது எல்லாத்தையும் பேச வேணாம், இதுல ஒரு 4 விஷயத்த பேசியிருக்கேங்க, நானு 4 விஷயத்துல மக்கள் கூட ஆதரவா நின்றுருக்கீங்க, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கீங்க. பேசுறது மட்டும் நீங்கன்னா நான் பேசிக்கிட்டு தான் இருக்கேன்றீங்களையா? அப்படி பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது இதெல்லாம் நான் பேசியிருக்கேன் நீங்க குறிப்பிடுங்க. இதைதான் நாங்க கேட்கிறோம். பதில் அதுதான். ஆனா இங்க என்ன பதிலா திசை மாற்றப்படுது அப்படின்னா, 1000 இருந்தாலும் மதிவதினி ஒரு பொண்ணு, 1000 இருந்தாலும் அவங்க வளர்ந்து வரும் ஒரு ஆளுமை, அவர் வந்து தந்தையை இழந்து தாயால் வளர்க்கப்பட்டவர். இந்த கேள்விகளுக்கு இது இல்ல பதில். இந்த கேள்விகளுக்கு ஒரு திராவிடர் கழக மாதிரியான ஒரு அமைப்பின் மாநில துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தரை நோக்கி இதுக்கெல்லாம் நீங்க குரல் கொடுத்தீங்களா, இந்த மக்கள் பிரச்சனையெல்லாம் நீங்க பேசுனீங்களா நாங்க கேட்கும் பொழுது நீங்க இதுக்கு பதில் சொல்லணுமே தவிர, 1000 இருந்தாலும் அவர் ஒரு பெண், ஆம் நிச்சயமாக பெண்கள் குறிப்பாக அரசியல் வளர வேண்டும், அதுக்காக நம்ம கை தூக்கி 10 ஆண்களை விட ஒரு பெண் வந்து அரசியல வளர்ந்து வரணும் அப்படின்றது 100% ஏத்துக்கக்கூடியவங்க. அது சரி, அது அவ்வளவு இயல்பு இல்லை. இப்ப நானே ஒரு பெண் தோழர் தான், அவ்வளவு சாதாரணமாகலாம் இந்த சமூகத்துல வந்து மக்களுக்காக நின்ற முடியாது. அதெல்லாம் சரி, அதை நம்ம பேசுவோம். ஆனா இது அதை பத்தின விவாதம் இல்லை இல்லையா? நீங்க சம்பந்தம் இல்லாம வடிவேல் சொல்ற மாதிரி தான் இதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு பதில சொல்றீங்க. ஆனா இது மதிவதனி சொல்லல. இதுதான் பிரச்சனை. கோபி நயனார் ஒரு கேள்வி கேட்கும் பொழுது கோபி நயனார் நேரடியாக மதிவதினி போன்றவர்கள்னு மதிவதினியை குறிப்பிட்டே ஒரு விமர்சனம் வச்சா, மதிவதினி 4 லைன்ல ஒரு பதிவு போட்டிருந்தா கூட அது முற்று பெற்றிருக்கும். பேச வேண்டிய இருவரும் அவர் பொதுவெளியிலேயே வச்சிருக்காரு, தவறில்லை. பொதுவெளியில் வைத்ததற்கு நீங்க பொதுவெளியில பதில் சொல்லுங்க.
அதாவது உங்கள் மீது அவதூறு, ஒரு சின்ன பொண்ணு அப்படி பேசலாமா? என்னங்க பேசினாரு? மதிவதனி போன்றவர்களும் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக ஒரு சின்ன பொண்ணை போய் அப்படி பேசலாமா, அந்த பொண்ணை போய் பேசலாமா? எனக்கு அதுலயே உடன்பாடு இல்லை. அது என்ன சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு? என்னையே சிலர் குறிப்பிடுவாங்க சின்ன பொண்ணு. நான் பேசுற அரசியலுக்கு பதில் சொல்லுங்க, என் வயசை குறிப்பிடாதீங்க. நிறைய பேர் உங்க வயசுதான் என்னோட அனுபவம், அதெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க, ஓரமா வைங்க. 23 வயசுல பகத்சிங் பண்ணதை இன்னைக்கு யாருமே இந்தியாவில பண்ணல. பகத்சிங்கோட நினைவு தினத்துல பகத்சிங் எடுத்து படிச்சாலும் நமக்கு புல்லரிக்கும். அத்தனை தெளிவான அரசியல பகத்சிங் வச்ச மாதிரி எத்தனை பேருங்க இந்தியாவில வச்சாங்கன்றீங்க? பகத்சிங் தான் வைத்தார், பகத்சிங் தான் தூக்கி பிடிச்சார். அதனால வயதிற்கும் அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்றது என்னோட புரிதல். அப்ப இந்த சின்ன பொண்ணு பெரிய பொண்ணு அதெல்லாம் இல்லை, சரிங்களா? நாங்க கேட்கக்கூடிய கேள்வி, விமர்சனத்தை பொதுவெளியில வைக்கும் பொழுது ஆரோக்கியபூர்வமான விமர்சனமா விவாதமா கூட அது கொண்டு போயிருக்க முடியும். ஆனா மதிவதனி இதை பத்தி தான் பேசல. இதை நான் குறிப்பிடணும். மதிவதனி அதுக்கு பதிலே சொல்லல. ஆனா இந்த சம்பவத்தை பத்தி மதிவதனி பதிவு போட்டிருக்காங்க. இந்திரகுமார்னு ஒருத்தர் அவங்களுக்கு மதிவதனிக்கு ஆதரவாக அவர் இதெல்லாம் செயல்பட்டு இருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு, இத்தனை களத்துல நின்றுருக்காரு, இவ்வளவு தூரம் உடல்நிலை மோசமா இருக்கும் போயிருக்காரு, அதெல்லாம் அர்ப்பணிப்போட செயல்பட்டு இருக்காங்க, நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பதிவை மதிவதனியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. சோர்வாகும் பொழுதெல்லாம் இவர்களை போன்ற உத்வேகம் ஊட்டுவது எனக்கு ரொம்ப நம்பிக்கை ஊட்டும் விதமாக இருக்கு. நல்ல விஷயம்தான். அப்ப இது சம்பந்தமான ஒரு விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணக்கூடிய நீங்க உங்களை நோக்கி வந்திருக்கக்கூடிய விமர்சனத்துக்கு பொதுவெளியில பதில் சொல்றது தானே நியாயமா இருக்கும். பதில் சொல்லிட்டாங்கல்ல, இப்ப சொல்லலையே. ஓகே, அதாவது ஆதரவா போட்ட ஒரு பதிவை ஷேர் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதானே. நேரடியா பதில் சொல்லல, அவரோட கருத்தை சொல்லணும். ஓகே, உங்களை நோக்கி ஒரு விமர்சனம் வருது, விமர்சிக்கவே கூடாது. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள் இங்க யாருமே கிடையாது. நான் ஏற்றுக்கொண்ட காரல் மார்க்ஸே கிடையாது. விமர்சனம் இருந்தா விமர்சனங்க வைங்க, அவ்வளவுதான். நான் அறம் படம் எடுத்தேன், பாதிக்கப்பட்ட மக்களுடைய வலிய படத்துல சொல்லியிருக்கேன். திராவிட கழகம் கொண்டாடி தீர்த்துச்சு, விருது தந்தை பெரியார் விருது கொடுத்தாங்க. அதையே நிஜ வாழ்க்கையில செயல்படுத்தும் பொழுது என்ன இந்த சமூகத்தோட எதிரியா சித்தரிக்கிறாங்க, என்னை இழிவுபடுத்துறாங்க அப்படின்னு கோபி நாயனார் தன்னுடைய வேதனையான குரல்ல பதிவு பண்றாரு. குறிப்பிட்டு யாரு கோபி நாயனாரை இழிவுபடுத்தினா, யாரு இவர இந்த சமூகத்தோட எதிரியா சித்தரிக்கிறாங்க? இது ரெண்டுமே திராவிட கழகம் தானா? ரெண்டு தரப்புமே இருக்கு. அதாவது மதிவதனியையும் ரொம்ப கேவலமா சித்தரிக்கக்கூடிய, மோசமா பேசக்கூடிய சமூக வலைதளங்கள்ல நான் குறிப்பா விசிக கட்சியை சார்ந்தவர்னு சொல்லிக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் மதிவதனியும் ரொம்ப சீமா பேசியிருக்காங்க. இது எந்த விதத்திலையுமே நம்ம ஏத்துக்க முடியாதுதான். அப்படி பேசக்கூடிய நபர்களுக்கும் சங்கிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா இல்லைன்னு நான் சொல்லுவோம். பெண்கள் எப்பயுமே உங்களுக்கு வெறும் உடல் ரீதியான பொருளாகவும் இழிவுபடுத்தக்கூடிய என்ன கருத்தோ கருத்தை பேசு, தனிநபர் தாக்குதலை இழிவுபடுத்துறது ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி கோபி நாயனார் அவரை நீல சங்கின்னு சொல்றது, இது எவ்வளவு கேவலமான கோபி நாயனார சங்கின்னு சொல்றதை ஃபர்ஸ்ட் ஏத்துக்க முடியுமா? சங்கின்றதே எங்களால பொறுத்த வரைக்கும் மிக மோசமான கெட்ட வார்த்தைங்க. அதுக்கு நாலடி அடிச்சுட்டு போயிடலாம்னு சொல்ல. சீமானே நான் பெருமைப்படுறேன்னு சொல்லியிருந்தாரு. ஒரு வார்த்தைக்கு அததான் சொல்றோம். ஒரு குறிப்பிட்ட நடிகர் பெருமையா பாக்குறேன் அப்படின்னாரு. அதனாலதான் சீமானையும் விமர்சிக்கிறோம். ஆனா நீங்க ஒரு பெரிய கெட்ட வார்த்தைன்னு வேற குறிப்பிட்டு சொல்றீங்களா? சங்கினா RSS BJP சார்ந்த மண்டையில மூளை இல்லாம மக்களை பத்தி யோசிக்காத, நீங்க மண்டையில மூளை இல்லாம அப்படின்னு சொல்லுங்க. ஆனா குறிப்பிட்ட கட்சி பேரை ஏன் பயன்படுத்தணும் அந்த இடத்துல? ஆமா, RSS BJP சார்ந்தவர்கள் தான் சங்கிகள். மண்டையில மூளை இல்லாதவர்கள் வேணா சங்கிகள்னு சொல்லுங்க, அது கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம். RSS BJP சார்ந்தவர்கள் மண்டையில மூளை இல்லாதவங்க தான். ஆமா, இல்ல என்னோட கருத்து ரொம்ப உறுதியா சொல்வேன். RSS BJP சார்ந்தவர்கள் மண்டையில மூளை இல்லாதவங்க தான். குஜராத் படுகொலையிலிருந்து இன்னைக்கு நம்ம தினந்தனம் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கலிருந்து, வேலையின்மையிலிருந்து, GST வரியிலிருந்து, கேஸ் விலையிலிருந்து, பெட்ரோல் விலையிலிருந்து, சாதிய கலவரத்திலிருந்து, மத கலவரத்திலிருந்து, நம்முடைய குழந்தைகளின் படிப்பு முழுமையாக பறிக்கப்பட்ட புதிய கல்விக் கொள்கைகளை இருந்து எல்லாமே இங்க தனியார் மயமாக்கப்படுறதுல இருந்து, LICயை வித்ததுல இருந்து, நீங்க ஏர்ஃபோர்ஸை வித்ததுல இருந்து, ரயில்வே துறையை தனியார் மயமாக்குறதுல இருந்து, விவசாயிகளோட போராட்டம் இருக்கு இல்லையா, டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக அவர்கள் எடுத்த போராட்டமாகட்டும், ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிரான போராட்டமாகட்டும், இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணமா இருக்கிறது BJP. சரிங்களா? அது முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுக்கும் அதை தாண்டி மதவாத சக்தியாகவும் முழுமையாக நின்றுகிட்டு இருக்கக்கூடிய ஒரு BJP. அதோட தாய் அமைப்பு தான் RSS. சரிங்களா? அப்ப இப்படி ஒரு கேவலமான அமைப்புல இருக்கிறவர்கள்லாம் நிச்சயமா மண்டையில மூளை இல்லாதவங்கன்னு தான் சொல்வேன். அழுத்தமா சொல்வேன். குறைந்தபட்சம் யோசிக்க தெரிஞ்சவர்கள் கூட பிஞ்சு குழந்தைய மதத்தின் பேர்ல கொல்லக்கூடிய
ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, டைரக்டர் கோபி நாயனார் அவசரப்பட்டுட்டாரு, இப்படி ஒரு முடிவை அவர் எடுத்திருக்க கூடாது, இந்த கோபம் கூடாது, தயவு செஞ்சு கோபி நாயனார் தன்னுடைய முடிவை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு இந்த விருது தொடர்பாக அவர் பேசியிருக்காரு. திருமாவளவன் எந்த விஷயத்துல சொல்றாருன்னா, விருதை திருப்பி கொடுத்தது வந்து திராவிடர் கழகம் வந்து உங்களோட உழைப்புக்காக கொடுத்தது, அது வந்து இந்த விஷயத்துக்கு இல்லை, அது வேற ஒரு விஷயத்துக்கு கொடுத்தது, அது உங்களுக்கான அங்கீகாரம், நீங்கள் அதை வந்து திருப்பி கொடுத்துருக்க கூடாதுன்னு திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு. அது அவருடைய கருத்தாக இருக்கும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளோட கருத்துக்களை சொல்லலாம், முடிவெடுக்க வேண்டியது தோழர் கோபி நாயனார் தானே. எந்த ஒரு விஷயத்துலையுமே கூட எதிரில் இருக்கிறவங்க நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாமே தவிர, முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க தான். அப்போ கோபி நாயனார் என்ன முடிவெடுத்தாலும் அது அவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு உட்பட்டது. ஒரு விருதை திருப்பி தரேன்னு அவர் சொல்கிறதும், இல்லை நான் திருப்பி தரலன்னு சொல்கிறதும் அவருடைய உரிமை. அதுக்குள்ளே நான் வந்து கருத்து சொல்ல நானே தயாரில்லை. தந்தை பெரியார் விருது பெற்ற ஒரு கலைஞன், ஒரு திரைப்பட இயக்குனர், ஒரு வேதனைப்பட்டு ஆதங்கப்பட்டு ஒரு அமைப்பு மீது ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டை முன் வச்சு நான் விருதையை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லும் பொழுது, அந்த அமைப்போட தலைமை வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருக்கும். எங்கே தவறு நடந்தது அப்படின்னு ஆராய்ந்து அந்த நடவடிக்கை எடுத்திருப்பாங்க அப்படின்னு நம்ம நம்பலாமா? இல்லை, என்ன பிரச்சனைனா, இப்போது மதிவதினி அவர்கள் மீதான தனிநபர் தாக்குதலே இங்கே ரொம்ப மோசமாக இருக்குது. அப்போது தீகா மாதிரியான கட்சிகளை தான் ரொம்ப தெளிவாக அவர் குறிப்பிட்றாரு. என்னை கேட்டால் வீரமணி அவர்களை அப்படின்னு குறிப்பிட்டு கூடவே நீங்கள் எத்தனை பேரை சொன்னீங்கனாலும் கூட சொல்லியிருந்திருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. அப்போது இவர்களை குறிப்பிட்டு அந்த கேள்விகள் வரும் பொழுது குறைந்தபட்சம் ஒரு விளக்கமோ ஒரு அறிக்கையோ திராவிடர் கழகம் கொடுத்துருக்கணும். இப்போ வந்து சம்மந்தப்பட்டவர், அதாவது கோபி நாயனார் சம்மந்தப்பட்ட கட்சின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் கூட பலர் பேசுகிறாங்க, அதில் மாற்று கருத்துக்கெல்லாம் இருக்குது, அதை விடுங்க. திருமாவளவன் கூட அதை ஒட்டி பேசுகிறாரு, அந்த சம்பவங்களை ஒட்டி பேசுகிறாரு, சில மாற்று கருத்துக்கள் இருக்குது. ஆனால் அவரவர்களோட கொள்கையிலிருந்து அரசியல் புரிதலிருந்து பேசுகிறாங்க. ஆனால் அப்படி எதையாவது தீக்கா பேசியிருக்கா? இப்போ எங்கள் அமைப்பு இருக்குன்னு வைங்களேன், எங்கள் அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மீதான விமர்சனம் பொதுவெளியில் வருது, அது ஒரு பெரிய பிரச்சனையாகுது அப்படின்னா எங்கள் அமைப்பு என்ன பண்ணுன்னா அஃபிஷியலாக அறிக்கை விடும். அல்லது எங்கள் அமைப்பை சார்ந்த ஒரு பெண் தோழரை மிக மோசமாக சமூக வலைதளங்களை சித்தரித்து பேசுகிறாங்கன்னா கண்டித்து அறிக்கை விடும். திராவிடர் கழகத்தோட துணை பொதுச் செயலாளருங்க அவங்கள அவ்வளோ மோசமாக சித்தரிக்கிறாங்க, அதையும் நாங்கள் தான் கண்டிக்கிறோம். எப்படி ஒரு பெண்ணை வந்து இவ்வளோ அசிங்கமாக நீ பேசுவ, விமர்சனத்தை நாகரிகமாக வை, அது சரி, நாங்களே விமர்சனம் வைக்கிறோம், அவங்க பதில் சொல்லட்டும். விமர்சனங்கள் ஆரோக்கியபூர்வமானது, விமர்சனங்கள் தான் நம்மளை வளர்த்துக்கிறதுக்கே உதவும், சரிங்களா? நான் பண்ணுற தப்பு மேலே என்னை சுட்டி காட்டி நட்பு ரீதியாக தோழமை ரீதியாக இது தவறுங்க, இது சரி கிடையாதுங்கன்னு என்னுடைய தோழர் என்னை விமர்சிக்கும் பொழுது தான் அதை என்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேனோ அது சரியான விமர்சனமாக இருக்கும் பொழுது நான் என்னை மாற்றிக்குவேன். அப்படி விமர்சனங்கள் தான் எங்களை கூட வளர்த்து கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கி இங்கே உட்காந்துருக்கிற வளர்மதி வந்து வளர்ந்துட்டேன் அந்த இடத்துல நான் சொல்லலை, நான் என்ன கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது, இப்போ தான் நானும் முன்னாடி வரேன். ஆனால் இதற்கு ஒரு 5 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த வளர்மதி இன்றைக்கி இருக்கேன் அப்படின்னா இல்லை, அப்போ இருந்த சில விஷயங்கள் என்னோட புரிதல் இன்றைக்கி அப்படியே இருக்கானா இல்லை. அதற்கு காரணம் என் தோழர்கள் என்னை சுட்டி காட்டி இது சரியில்லை, இந்த விமர்சனம் இருக்குது, இதை சுயவிமர்சனம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற இடம். அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் தனிநபர் தாக்குதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை நடக்கும் பொழுது மதிவதனிக்கு முதலாக ஆதரவு குரல் நீட்டி இருக்க வேண்டியது அவர் சார்ந்திருக்கக்கூடிய திராவிடர் கழகம். திராவிடர் கழகம் இப்போ வரைக்கும் அஃபீஷியலாக ஒரு அறிக்கை கூட விடலை. இதுக்கான விளக்கத்தை திராவிடர் கழகம் ஒரு அறிக்கையை கொடுத்துருக்கலாம், திராவிடர் கழகம் வாயை திறந்து பேசியிருக்கலாம். மதிவதனின்ற ஒரு தனிநபரையே பேச விட வேண்டாம், அவர் ஒரு அமைப்பை சார்ந்தவர் தானே. ஒரு துணை பொதுச் செயலாளருக்கே இந்த நிலம் ஆகும் பொழுது திராவிடர் கழகம் வாய மூடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னா எதுக்குங்க அந்த அமைப்பு? உங்கள் அமைப்பை சார்ந்த ஒரு பெண் தோழர் எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க, வாய மூடிக்கிட்டு இருக்கீங்க, என்ன அமைப்பு? இல்லை, எனக்கு புரியல. அமைப்பே மோசமானதாக தான் இருக்குன்றது என்னோட புரிதல். இந்த சமூகத்தில் போராளிகளாக இருக்கக்கூடியவர்கள், சமூக செயற்பாட்டாளர்களாக இருக்கக்கூடியவர் நேர் எதிரெதிர் திசையில் இருக்கக்கூடாது, எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்த்து ஒரு சுமூகமான முடிவை எட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு மைய அடிப்படையில் தான் இந்த டிபேட் இப்போ நம்ம பண்ணியிருக்கோம். இது குறித்து நிறைய விஷயங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி. நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் JEE கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.